வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சரக்கு வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 மருத்துவர்கள் படுகாயமடைந்தனர். காக்கத்தோப்பு பகுதியில் கார்த்திகேயபுரம் அருகே தேங்காய் நார் ஏற்றி வந்த வேன் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஜெகன், மெய்யன்பு ஆகிய 2 மருத்துவர்கள் படுகாயமடைந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி எனவும் இந்திய அளவில் 6வது மிக உயரமான அருவியாகவும் என வர்ணிக்கப்படும் எலிவால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெய்து வரும் மழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனை டம்டம் பாறை அருகே உள்ள வியூ பாயிண்டில் இருந்து பொதுமக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். லிங்கவாடியை சேர்ந்த முருகன் என்பவர் தனது மனைவி பஞ்சு மற்றும் மகன் ஸ்ரீதர் ஆகியோருடன் நத்தம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். முடுக்கு சாலை என்ற இடத்தில் எதிரே வந்த தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் லாரி மோதி பள்ளி மாணவன் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநரை கைது செய்ய கோரி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் இல்லத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தேரி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது மகன் சிவகார்த்திகேயன் வீதியில் விளையாடி கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த லாரி சிறுவன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் லாரியை பறிமுதல் செய்த நிலையில் தப்பியோடிய லாரி டிரைவரை கைது செய்ய கோரி உறவினர்கள், பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் இல்லத்தின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் உற்பத்தியாளர்கள் 7% கூலி உயர்வை வழங்காததால் பவர் டேபிள் உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு வழங்காத நிறுவனங்களில் இருந்து டெலிவரி எடுப்பதையும் கொடுப்பதையும் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் திருப்பூரில் சுமார் 1 லட்சம் பணியாளர்கள் வேலை இழந்துள்ளனர். திருப்பூரில் 350க்கு மேற்பட்ட பவர் டேபிள் நிறுவனங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர்.